ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க. இன்னைக்கான வீடியோல நம்ம வீட்ல இப்போ ஆடிப்பட்டத்துக்கு நிறைய காய்கறிகள்லாம் போட்டிருப்போம் இல்லையா? கத்தரி, தக்காளி, மிளகாய், அதுக்கப்புறமா கொடி வகைகள் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா, இனி இந்த சீசன்ல நமக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான பூச்சி தாக்குதல் வருங்க. மழைக்காலம் ஆரம்பிக்குது, பனிக்காலம் ஆரம்பிக்குது அப்படின்னாலே அஸ்வினி பூச்சி, மாவு பூச்சி, அதுக்கப்புறமா இலைகள்ல வந்துட்டு வண்டுகள் வந்து ஃபுல்லா சாப்பிடுறது, புழுக்கள் ஃபுல்லா சாப்பிடுறது அப்படின்னு தோட்டத்தை நாஸ்தி பண்றதுக்கு ஒரு கூட்டம் எப்பவுமே ரெடியாவே இருக்குங்க. சோ அந்த மாதிரி வரக்கூடிய பூச்சி தாக்குதலுக்கு ஒரே ஒரு ரெமெடி தான் பார்க்க போறோம். சோ இது பாத்துட்டீங்க அப்படின்னா எல்லா பூச்சிகளுக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம். அடிக்கடி மழை வந்துட்டே இருக்கறனால இந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் வரதுமே ரொம்பவே காமன்ங்க. நம்ம ஒரு 2 நாள் கவனிக்காம விட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி செடிகளை வந்து நாசம் பண்ணிரும். முக்கியமா நீங்க வந்துட்டு குளிர்கால பயிர்கள்லாம் போடுறீங்க, அந்த காலிஃபிளவர், முட்டைகோஸ் மாதிரியான காய்கறிகள்லாம் போடுறீங்க அப்படின்னா கம்பளிப்பூச்சி தாக்குதல் வர்றது ரொம்பவே காமன்ங்க. நிறைய வரும். ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னாலே ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே ஸ்ப்ரெட் ஆயிருங்க. சோ நீங்க ஆரம்பத்துல பாத்துட்டீங்க அப்படின்னாலே இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசலை வந்து அடிச்சு விட்டுருங்க. சோ இது வந்துட்டு எப்படி தயாரிக்கணும், எப்படி நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நம்ம கிட்ட மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்குங்க. க்ரோ பேக், சீட்ஸ், ட்ரெயின்செல் மேட், பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்கு. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரியும் அவைலபிளா இருக்குங்க. இந்த ஆடிப்பட்டத்துல நாம ஆசாசியா நிறைய செடிகள் வந்து போட்டிருப்போங்க. முக்கியமா நம்ம வீட்டுக்கு தேவையான அடிப்படை காய்கறிகள் அப்படின்னு பாத்துட்டோம்னா இந்த கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், பச்சை மிளகாய், இந்த மாதிரியான காய்கறிகள், அதுக்கப்புறமா கொத்தவரங்காய், ஒரு சில காய்கறிகள் நமக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாமே போட்டிருப்போம் இல்லையா? முக்கியமா வந்துட்டு எல்லார் வீட்லயுமே கத்திரிக்காய் செடி வந்து கண்டிப்பா இருக்குங்க. அதே மாதிரி அவரையிலுமே வந்துட்டு ஒரு சிலர் செடி அவரை போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் கொடி அவரை போட்டிருப்பாங்க. நாம என்ன மாதிரியான செடிகள் வச்சிருந்தாலுமே இந்த சீசன்ல மழையும் இப்ப பனியும் இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா பூச்சி தாக்குதல் வர்றது ரொம்பவே காமன்ங்க. சோ நாம ஒரு தோட்டம் போடுறோம் அப்படின்னா அதுல வந்துட்டு வரக்கூடிய பூச்சி தாக்குதலையுமே ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்துக்கணும். நிறைய பேர் இந்த பூச்சி தாக்குதலுக்கு வேப்பெண்ணெய் வந்துட்டு எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு தெரியல, வேப்பெண்ணெய் அடிச்சா வந்துட்டு செடிகள் எல்லாம் பட்டு போயிருது, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது உங்களுக்கு கரெக்டா வேப்பெண்ணெய் கரெக்டான டோஸ்ல கொடுக்க தெரியல அப்படின்னா நீங்க வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுக்கலாங்க. புண்ணாக்கு கரைசல் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கோங்க. பவுடரா கிடைச்சது அப்படின்னாலும் பவுடரா எடுத்துக்கோங்க, இல்ல உங்களுக்கு வந்து கட்டியா கிடைக்குது அப்படின்னாலும் அதுவே நீங்க எடுத்துக்கோங்க. சோ நீங்க அதுக்கான அளவு வந்து ரொம்ப முக்கியம். இதுல வந்து நீங்க 2 பங்கு வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் வர மாதிரியான வேப்பம் புண்ணாக்குகளை வந்து எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அதுல கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது நல்லாவே நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஒரு சிலது பாத்துட்டீங்கன்னா இந்த எண்ணெய் பிசுக்கு இல்லாம வெறும் தவிடு மாதிரி வரும். அது வந்து நீங்க கொடுத்தும் வந்து யூஸ் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியான வேப்பம் புண்ணாக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா செடிகளுக்கு ரொம்ப முக்கியமான நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள்ங்க. சோ இதை நம்ம தரமா கொடுக்கும்போது செடிகள்ல நம்ம கொஞ்சமா கொடுத்தாலுமே நமக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இது கூட ஒரு பங்கு வந்துட்டு கடலை பிண்ணாக்கு எடுத்துக்கிறேன். சோ கடலை பிண்ணாக்கு வந்து பவுடரா இருந்தாலும் சரி, கட்டியா இருந்தாலும் சரி. சோ இது எதுக்கு அப்படின்னா செடிகளுக்கு வந்துட்டு தேவையான என்பிகே கொடுக்கறதுக்கு தான். சோ அதே மாதிரி இப்போ நிறைய செடிகள் வந்து பூக்கிற பருவத்துல இருக்கு அப்படின்னா அந்த பூக்கள் வந்து உதிராம இருக்கிறதுக்கு வந்து இதை நான் சேர்த்துக்கிறேங்க. 2 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, அது கூட ஒரு கைப்பிடி கடலை புண்ணாக்கு சேர்த்து 1 லிட்டர் தண்ணி ஊத்தி 2யும் ஊற வச்சிருங்க. ஒரு நைட் நல்லா ஊறினதுமே அடுத்த நாள் காலையில நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த வேப்ப புண்ணாக்கோட அந்த கசப்பு தன்மை இருக்கு இல்லையா, அது எல்லாமே தண்ணியில இறங்கி தண்ணியும் நல்லாவே கலர் மாறி இருக்குங்க. இதை வடிகட்டிட்டு வெறும் தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மறுபடியும் 1 லிட்டர் தண்ணி ஊத்தி இன்னொரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வேப்பம் புண்ணாக்கு ஊற வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேப்பம் புண்ணாக்க 2 தடவை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். 2 தடவைக்கு மேல ஆயிருச்சு அப்படிங்கும் போது அதை வந்து நீங்க மண்கலவை தயார் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர்ல அடிக்கடி மழை வந்துட்டே இருக்கறனால வெயில் வந்து இருக்கும்போதுதான் இந்த மாதிரியான இலை வழியா நம்ம வந்து பூச்சி விரட்டி கொடுக்க முடியுங்க. அதனால இந்த 2 உரத்தையுமே, அதாவது கடலை புண்ணாக்கையும் வேப்பம் புண்ணாக்கையும் ஒன்னா ஊற வச்சு நான் கொடுக்குறேன். உங்களோட ஏரியால இன்னும் வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தனித்தனியாகவே இந்த புண்ணாக்கு வகைகளை வந்து நம்ம லிக்விட் ஃபர்டிலைசரா தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுத்துக்கலாங்க. நான் வடிச்சு வச்சிருக்க அந்த வேப்பம் புண்ணாக்கு தண்ணியை பாத்துட்டீங்க அப்படின்னா 5 லிட்டர் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி, அதாவது இது வந்துட்டு நம்ம வடிச்சு வச்சது வந்து 1 லிட்டர் தண்ணி இருக்கு அப்படின்னா இது கூட 5 லிட்டர் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு இலை வழியா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. சோ நீங்க ஸ்ப்ரே பாட்டில்ல போடுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பச்சை தண்ணியா இருந்தாலும் வடிகட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரேயர் வந்து ரொம்ப நாள் நமக்கு இருக்குங்க.
இந்த கரைசலை எல்லா செடிகளுக்குமே நம்ம வந்து பாரபட்சம் பார்க்காம அடிச்சு விட்டுறலாம். கொடி வகைகளா இருக்கு அப்படின்னா அந்த இலைகளுக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நல்லா அடிச்சு விடுங்க. ஏதாவது அஸ்வினி பூச்சி ஏதாவது வருது அப்படின்னா அந்த இலைகளுக்கு கீழே தான் வந்து பூச்சி தாக்குதல் இருக்கும். நம்ம மேல வந்துட்டு இலைகள் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கீழே இருந்தே வந்து பூச்சி தாக்குதல் ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு மேல கீழே ஃபுல்லாமே அடிச்சிருங்க. இது முக்கியமா இந்த பூச்சி விரட்டிய கத்திரி செடிகள்ல அந்த தண்டு பகுதியில அடிச்சு விடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது செடி வந்துட்டு நல்லா ஹெல்த்தியா தளதளன்னு இருக்கும். இதுவே அடுத்த நாள் பாக்குறீங்க அப்படின்னா செடி அப்படியே வாடி போன மாதிரி இருக்கும். நம்ம வெறும் இலைகளை மட்டும்தாங்க கவனிப்போம். ஆனா கீழே பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த தண்டு பகுதியில ஒரு சின்ன புழு தண்டு வழியா உள்ள போய் அந்த செடியவே நாசம் பண்ணிரும். அது வந்துட்டு இந்த சீசன்ல ரொம்ப நிறைய வருங்க. கத்திரி செடிகள்ல தண்டு துளைப்பான் வந்துட்டு ரொம்பவே இதா இருக்கும். சோ இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாவே அந்த செடி வந்துட்டு அப்படியே பட்டு போக ஆரம்பிச்சிடும். சோ இது வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசல் வந்து நம்ம கொடுக்கும்போது இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். இது இல்லாம குளிர்கால பயிர்களா இருக்கட்டும், அவரை செடிகள், அதாவது பூக்கக்கூடிய தருணத்துல இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே நாம இலைவழியாவும் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. தரமான வேப்பம் புண்ணாக்கு கிடைக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்ப இலை, வேப்பங்குச்சி, வேப்பம் பட்டை, அந்த மாதிரி வேப்ப மரத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த பாகங்களை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்துல இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை வந்து போட்டுட்டு இது கூட வந்து 1 லிட்டர் தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா மஞ்சள் போட்டு அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை விட்டு இறக்கிட்டு அதை ஒரு நைட் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. சோ அந்த வேப்ப இலையில இருக்கக்கூடிய அந்த வேப்பம் பட்டையில இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை எல்லாமே அந்த தண்ணீர்ல இறங்கினதுக்கு அப்புறமா அந்த தண்ணீர் எடுத்துட்டு நாம செடிகளுக்கு ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. இதுவுமே நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இதுவே நீங்க வந்துட்டு வேப்பெண்ணெய் கரைசல் குடுக்குறீங்க அப்படின்னா டோசேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நீங்க தாராளமா கொடுங்க. இன்கேஸ் சப்போஸ் 1 ml வந்துட்டு டோஸ் ஜாஸ்தியானாலும் வேப்ப எண்ணெய் ஜாஸ்தியானாலுமே அது வந்து சூட்டை கிளப்பி அந்த செடியை வந்து பட்டு போக வச்சிரும். ஸோ வேப்பம் புண்ணாக்கு கரைசலா இருக்கட்டும், வேப்பெண்ணெய் கரைசலா இருக்கட்டும், எது கொடுக்கறதா இருந்தாலும் செடிகளுக்கு டோசேஜ் ரொம்ப முக்கியங்க. அளவா கொடுத்து நம்ம வந்து 1 வாட்டிக்கு 2 வாட்டி கூட கொடுத்துக்கலாம். செடிகளை நம்ம பத்திரமா பாத்துக்க முடியுங்க அப்படி கொடுக்கும் போதுதான். இதை பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த உரத்தை 15 நாளுக்கு ஒரு தடவை நம்ம தாராளமா செடிகள் மேல இலை வழியா வந்துட்டு ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க, பூச்சி தாக்குதல் வராம இருக்கிறதுக்காக. அதே மாதிரி நீங்க இந்த ஸ்ப்ரே குடுக்குறீங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேல குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த இலைகளுக்குள்ள இறங்கி அந்த பூச்சி தாக்குதல் வராம இருக்கும். இதுவே நம்ம வெயில் டைம்ல அடிச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம அடிச்சு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல வெயில் வந்துருச்சு அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து இஞ்சி போயிருங்க. இப்போ இந்த ஆடி மாசத்துல இருந்து உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் மாசம் வரைக்குமே செடிகளுக்கு நீங்க பெருசா உரம் கொடுக்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த வேப்ப புண்ணாக்கு கரைசல் இல்லைன்னா வேப்பெண்ணெய் கரைசல் வந்து அடிச்சு விடுங்க. இந்த டைம்ல நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குங்க. புதுசான பூச்சிகள் வந்து இந்த டைம்ல வரும். கம்பளி புழுவா இருக்கட்டும், அஸ்வினி பூச்சி, மாவு பூச்சி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பூச்சிகள் வரும். முடிஞ்ச அளவுக்கு செடிகளுக்கு வந்துட்டு இந்த வேப்ப புண்ணாக்கு கரைசல் இல்லைன்னா வேப்பெண்ணெய் கரைசல் குடிச்சு செடிகளை வந்துட்டு காப்பாத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.